அதை தீவிரமாக வந்து அந்த விசாரணைகளை வந்து செய்ய வேணுமென்ற விஷயங்களை எல்லாத்தையும் வந்து வெளிக்கொண்டு வந்து இந்த அளவுக்கு மோசமாக நடந்திருக்கின்ற விஷயங்கள்ல வந்து என்னுடைய தந்தையார் முன்னின்று வந்து அந்த விஷயங்களை வந்து அம்பலப்படுத்துறதுல வந்து செயற்பட்ட இடத்துல வந்து எங்களுக்கு நன்றாக தெரியும் அது மோசமாக மூடிமறைக்கப்பட்டது. இரவிரவாக வந்து அந்த முழு இடமும் வந்து தடை செய்யப்பட்டு இரவிரவாக வந்து அந்த இடங்கள் கிண்டப்பட்டு அந்த இவர் சொல்லி இருந்த முக்கியமான இடங்கள் எல்லாத்திலும் வந்து அகழ்வுகள் நடந்து செம்மணியில வந்து மாற்றங்கள் செய்யப்பட்டு அன்றைக்கு லக்ஷ்மண் கதிர்காமர் வந்து வெளிவார அமைச்சராக இருந்தார். அவர் பெரிய அளவுல வந்து ஒரு ஹிருமாப்போட வந்து சொன்னார் வந்து செம்மணி இவ்வளவுதான், இவர் சொன்னது வந்து இவ்வளவுதான், ஒரு பச்சை போய் சொல்றேன். சர்வதேச நீதிமன்றம், சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் போன்ற விடயங்கள் உங்கள் விவகாரத்தின் முதன்மையான விவகாரமாக இருக்கு. அதுல மாட்டுக்கருத்து அதுல அது ஏகோபித்த ஒரு நிலப்பாடாக இருக்கு. அது தொடர்பில் ஏதாவது ஒரு நாட்டுடன் இதுவரை பேசி இருக்கின்றீர்களா? தமிழ் தேசிய மக்கள் முன்னையும் தமிழ் தேசிய பேரவையும் வந்து அது மட்டும்தான் சர்வதேச நீதிமன்றத்தில் இலங்கையை கொண்டு செல்ல வேண்டும் என்று ஒரு சர்வதேச குற்றவியல் விசாரணை அத்தியாவசியம். நான் இப்ப சர்வதேச நீதிமன்றத்துக்கு செல்வதற்கு ஏதாவது ஒரு நாடு இப்ப என்னென்றால் வந்து ஐசிசிஎம் வந்து ஒரு சர்வதேச குற்றவியல் விசாரணை. சரி, இப்ப நாங்கள் ஐசிசிய வந்து இப்ப உதாரணத்துக்கு வந்து நாங்கள் சொல்றோம் ஐசிசி. ஒரு சிலர் வந்து ஐசிசி என்று குறிப்பிடாமல் அவர்களுக்கு வந்து நாங்கள் அந்த மெண்டேட்டை இந்த ஓப்பனா விடுவோம். சர்வதேச சமூகத்துக்கு நாங்கள் ஆப்ஷனை கொடுப்போம். நாளைக்கு வந்து நான் இந்த படத்துல இல்லையே ஏதோ நடந்த நான் இல்லை என்றால் நான் இன்றைக்கு போய் அவர்களுக்கு வந்து கொடுத்த என்னுடைய வாக்கு மூலம் வந்து ஒரு நீதிமன்றத்தால வந்து பயன்படுத்த முடியாது. ஏதாவது வெறுமனே ஒரு ஸ்டேட்மெண்ட். ஆனா நான் உதாரணத்துக்கு சும்மா மேலோட்ட உதாரணத்துக்கு வந்து ஒரு எவிடன்ஸாக வந்து அது சேகரிக்கப்பட்ட நீதிமன்றத்துல பாவிக்கக்கூடிய வகையான ஒரு ஆவணமா என்னுடைய நான் சொல்ல. வணக்கம், இது களம், மாற்றத்துக்கான குரல். ஜெனீவா தொடர்பில் தற்பொழுது அதிகளவு பேசப்படுகின்றன. சிவில் சமூகங்களும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியும் இது தொடர்பில் பேசிக்கொள்கின்றார்கள். பிற தமிழ் கட்சிகளும் இந்த பேச்சுவார்த்தையில் இணைந்திருந்தார்கள். இந்த விடயங்கள் தொடர்பில் பேசிக்கொள்வதற்காக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய தலைவர், நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் நம்முடன் இணைந்து கொள்கின்றார். வணக்கம். வணக்கம். செம்மணி மனித புதைகுழி தொடர்பில் அகழ்வுகள் மேற்கொள்ளப்படுகின்ற பொழுது அதிகளவான உடல்கள் அகழ்வுகளில் வெளிவருகின்றது. இது தொடர்பில் ஜெனீவாவுக்கு நீங்கள் எழுதுகின்ற கடிதமாக இருக்கலாம் அல்லது அது தொடர்பிலான நகர்வுகளில் எவ்வாறான விடயங்களை முன்னெடுக்கின்றீர்கள்? இந்த இனப்பிரச்சினை சார்ந்த கால பகுதியிலே நடைபெற்ற இனப்படுகொலை, மனித குலத்துக்கு எதிரான குற்றங்கள், போர்க்குற்றங்கள் போன்ற விடயங்கள் அதுக்கு ஒரு பின்னணி இருக்கின்றது. அது ஆரம்பத்துல வந்து ஒரு கட்டமைப்பு சார்ந்த இன அழிப்பாக வந்து தொடங்கினது. அதுக்கு எதிராக வந்து அதாவது தாயக நிலப்பரப்பு தமிழ் தேச அடையாளம் என்றதை படிப்படியாக வந்து ஸ்ரீலங்கா அரசு சுதந்திரம் பெற்ற காலத்தில இருந்து நீக்க தொடங்க தமிழ் மக்கள் அரசியல் ரீதியாக வந்து அந்த விஷயத்தை எதிர்நோக்க வெளிக்கிட்டது. தமிழ் தேசியவாதம் அதாலதான் வளர்ந்தது. அந்த இடத்துல வந்து அடக்குமுறை இன்னும் கூடினது. நேரடியாக வந்து வன்முறைகள் வந்து மக்களுக்கு எதிராக, தமிழ் மக்களுக்கு எதிராக வந்து கட்டி ஊத்தப்பட ஒரு கட்டத்துல வந்து தமிழ் மக்கள் வந்து ஆயுதம் ஏந்தி போராட வேண்டிய ஒரு இடத்துக்கு தள்ளப்படுது. இந்த ஆயுத போராட்டத்தால வந்து நேரடியான இனஅழிப்பு உச்சத்துக்கு சென்று முள்ளிவாய்க்கால வந்து அந்த ஆயுத போராட்டத்தை மௌனிக்க வைக்கின்றது. இதுதான் நடந்தது. அப்ப இந்த நிலைமை, இந்த இனப்பிரச்சனை காரணமாக 48ஆம் ஆண்டுல இருந்து ஸ்ரீலங்கா அரசு தமிழ் மக்கள் தொடர்பாக நடந்து கொண்ட விதத்தை வைத்து ஐநாவுடைய மனித உரிமை ஆணையாளர் இளவரசர் செயிட் தெளிவாக ஒரு அறிக்கையை வெளியிட்டு சொன்னார். இலங்கையில வந்து ஒரு உள்ளக விசாரணை ஒரு பொருத்தம் இல்லை. காரணம், இந்த இனப்பிரச்சனை காரணமாக அந்த இனப்பிரச்சனையுடைய வடிவம்
அதனுடைய அஹ், பல்வேறு முழுமையான அம்சங்களை எடுத்து பார்த்தால் இன்றைக்கு ஸ்ரீலங்கா அரசு அந்த இனப்பிரச்சனைன்ற ஒரு பக்கத்தால வந்து முழுமையாக ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கின்றது. ஸ்ரீலங்கா அரசு கட்டுமானம் அனைத்தும் வந்து ஒரு சிங்கள தேசியவாதத்தை அது அந்த சிங்கள தேசியவாதத்துடைய என்ன சொல்றோம் ஒரு அரண்மனையாக மாறி இருக்கின்றது. அது தமிழர்களோட வந்து மோதுது. தமிழர்களும் அந்த சிங்கள பௌத்த அரசோட மோதுது. இதுதான் இந்த இனப்பிரச்சனை. ஆகவே அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே வந்து இந்த மோதல் ஊடாக நடைபெற்ற குற்றங்களை விசாரிக்கிறதுக்கு உள்ளக ரீதியான ஒரு விசாரணை பொருத்தமில்லை என்றால் ஸ்ரீலங்கா அரசினுடைய அனைத்து கட்டுமானங்களும் வந்து இந்த இனப்பிரச்சனை காரணமா அதனுடைய நம்பகத்தன்மையை முற்றுமுழுதாக இழந்துவிட்டது. இதனுடைய நியூட்ராலிட்டியை இழந்துவிட்டது. ஆகவே ஒரு வழிய ஒரு 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 உள்ளக விசாரணை பொருத்தமே இல்லை. ஆக குறைஞ்சது வந்து ஒரு கலப்பு பொறுமுறை தான் அவசியம். கலப்பு பொறுமுறையாவது அவசியம். இந்த விடயம் சொல்ல தமிழ் மக்கள் அனைவரும் அந்த உள்ளக விசாரணைக்குள்ள தமிழ் அரசியலை தள்ளுறதுக்கு வழிகிட்ட சம்பந்தன் சுமந்திரன் தரவழியில தவிர தமிழ் தேசிய நிலப்பாட்டோட உறுதியாக பயணிக்கக்கூடிய சிவில் சமூக தலைவர்கள், பாதிக்கப்பட்ட மக்கள் முழு பேர், புலம்பெயர்ந்த தமிழ் மக்கள் எல்லோருமே சொன்னது ஒரு சர்வதேச விசாரணை மட்டும்தான் சரி. ஆனால் நீங்கள் இந்த கலப்பு பொறுமுறை என்று சொல்றீங்கன்னா குறைஞ்சது கன்சிடர் பண்றதுக்கு அந்த கலப்பு பொறுமுறை என்ற கண்ட்ரோல் முழு சர்வதேசத்தோட தான் இருக்கலாமே தவிர இங்க இருக்கலாம். அதாவது அதை என்ன செய்ய வேணும், எப்படி செய்ய வேணும், அதை செய்விக்கிறது அதையும் கண்ட்ரோல் பண்ணி முடிவு எடுக்கிறதும் அந்த பாதுகாப்பு அந்த விஷயங்கள் எல்லாத்திலையும் வந்து கண்ட்ரோலா வச்சிருக்கிறது சர்வதேச மட்டமாகத்தான் இருக்கலாம். உலக ரீதியாக ஒன்றும் இருக்க முடியாது என்ற கருத்து சொல்லப்பட்டது. அப்ப இதுதான் யதார்த்தம். செம்மணி வந்து இந்த இந்த இனப்பிரச்சனை நான் ஆரம்பத்துல குறிப்பிட்ட அந்த சரித்திரத்தின் ஒரு முக்கியமான ஒரு பகுதி சொல்றேன். அப்ப ஜெனீவாவில வந்து இன்றைக்கு 2012 இருந்து நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களை எடுத்து பார்த்தால் இந்த முழு வடிவத்தை வந்து கணக்கிலே எடுக்காமல் தான் அந்த தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. மாறாக ஏதோ திடீரென்று வந்து 2 அணிகள், தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கம் ஸ்ரீலங்கா அரசு மோதுது. அந்த மோதலால 2 குற்றங்கள் நடைபெற்றிருக்கிறது. 2 தரப்பும் குற்றங்கள் செய்திருக்கு. அது ஆக மோசமாக இந்த கடைசி கட்டங்கள் நடைபெற்ற இந்த கடைசி கட்டங்களை விசாரிக்கிறதுதான் ஜெனீவாவுடைய உண்மையான நோக்கமாக இருந்திருக்கு. ஆகவே தமிழருக்கு நடந்தது என்ன என்பதை சரியான கோணத்தில வந்து விளங்கி கொண்டால் மட்டும்தான், விசாரிக்கப்பட்டால் மட்டும்தான் உண்மையிலே வந்து இந்த இந்த மோதல்ல அது இந்த மோதல் எப்படி நடந்தது, எந்த அளவு தூரத்துக்கு வந்து ஒரு தரப்பு பாதிக்கப்பட்டிருக்கின்றது, போர் முடிஞ்சதுக்கு பிறகுமே இன்றைக்கு வந்து அதே தரப்பு தொடர்ந்தும் பாதிக்கப்படுகின்றது, தமிழ் மக்கள், தமிழ் தேசம். இது எல்லாமே வந்து ஒரு முழுமையான படத்தை வைத்து நாங்கள் அந்த விசாரணையை நடத்தினால் மட்டும்தான் அது ஒரு புரிதலுக்குள்ள அந்த விசாரணைக்குள்ள உள்வாங்கப்படும் அப்படின்னு சொல்றேன். ஆனா இது இது ஒரு உள்ளக ரீதியான ஒரு விசாரணைக்குள்ள நடைபெற முடியாது. செம்மணி வந்து ஜெனீவாவுக்கு வெளியில தான் இருக்கு. செம்மணி கருதப்படுறதா இருந்தாலும் அது ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயமாக வந்து போக்கஸ் பண்ணப்படுமே தவிர ஒட்டுமொத்தமாக வந்து இந்த இனப்பிரச்சனையினுடைய ஒரு விளைவாக வந்து நாங்கள் குறிப்பிடுகின்ற வகையில செம்மணி இந்த ஒரு நீண்ட வரிசையிலே நடக்கின்ற தமிழருக்கு எதிராக நடைபெறுகின்ற இந்த இன அழிப்பினுடைய ஒரு ஒரு அங்கம். சரி, அந்த புரிதலோட வந்து இன்றைக்கு வந்து எதையும் பார்க்கப்பட போவதில்லை, இப்ப போற போக்கில்லை. சரி, அது முதலாவது. 2வது, இன்றைக்கு வந்து செம்மணியை வந்து ஒரு அரசாங்கம் சொல்லியிருக்கு வந்து தாங்கள் ஒரு இண்டிபெண்டன்ட் ப்ராசிக்யூட்டர்ஸ் ஆஃபீஸ் ஒன்றை ஆரம்பிக்க இருக்கின்றது. அதை நல்ல பிள்ளைங்க காட்டுறதுக்கு வந்து இந்த இண்டிபெண்டன்ட் ப்ராசிக்யூட்டர்ஸ் ஆஃபீஸ் வேணும், அதுல மாட்டு கருத்து இல்லை. என்னடால் ஸ்ரீலங்காவுடைய இந்த இனப்பிரச்சனை ஒரு பக்கம் வைக்கும், ஸ்ரீலங்காவுடைய நீதித்துறையில வந்து அந்த இண்டிபெண்டன்ட் ப்ராசிக்யூட்டர்ஸ் ஆஃபீஸ் வந்து இல்லாமல் வந்து நீதி சும்மா சாதாரண வழக்குகளுக்கு கூட, குற்றவியல் வழக்குகளுக்கு கூட நீதி கிடைக்க போறது இல்லை. உலகை சொல்றேன். ஒரு நபர் வந்து
அரசோட வந்து மோதி இருக்கிற இடத்துல வந்து அந்த நபருக்கு வந்து நீதி கிடைக்கிற போற இல்லை என்றால் அட்டர்னி ஜெனரல்ஸ் டிபார்ட்மெண்ட் தான் அரசாங்கத்துடைய சட்டத்தர். அதே அட்டர்னி ஜெனரல் டிபார்ட்மெண்ட் தான் அரசு தரப்பு பிழை செய்தால் வந்து அந்த அரசு தரப்புக்கு எதிராக வந்து வழக்கு போட வேண்டியிருக்கு. ஒரு கான்ஃபிளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. ஆகவே பொதுவாக வந்து சட்டத்துறையில ஜூரிஸ்ப்ருடன்ஸ்ல வந்து சொல்லப்படுவது என்றால் இல்லை, இது தவறு. இலங்கையில இருக்கக்கூடிய இந்த ஏஜிஎஸ் டிபார்ட்மெண்ட்ன்றது படு மோசம், அதை ஏற்க முடியாது. ஒரு 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 சுயாதீன ப்ராசிக்யூட்டர்ஸ் ஆஃபீஸ் ஒன்று அத்தியாவசியம் என்ற கருத்து இருக்கு. அது எங்களுக்கும் தான் இருக்கு. நான் போன வரவு செலவு திட்ட விவாதம் ஜஸ்டிஸ் மினிஸ்ட்ரி விவாதத்திலேயும் வந்து நாங்கள் அதை பரிந்துரைக்கு. அது வேற விஷயம். இந்த செம்மணி என்றது வந்து இனப்பிரச்சனை சார்ந்த விஷயம். அது ஒரு சர்வதேச மட்டத்துல மட்டும்தான் நீதி கிடைக்க வேண்டும், உலக ரீதியா வந்து செய்யலாம். ஆனால் இன்றைக்கு நடக்க போற விஷயம் என்னென்றால், தமிழரசு கட்சியுடைய சுமந்திரன் இன்றைக்கு யூகேக்கும் ஜெனீவாவுக்கும் சென்று அவர்கள் வந்து இந்த இண்டிபெண்டன்ட் ப்ராசிக்யூட்டர்ஸ் ஆபீஸை அரசாங்கம் உருவாக்குறதுன்னு சொல்லியிருக்கு. அதுக்கு நாங்கள் ஏற்க தயார். அது வெறுமனே சர்வதேச கொஞ்சம் கண்காணிப்புகளோடு மட்டும்தான், இல்லாட்டி அவர்களுடைய ஆலோசனைகளோடு இந்த விவகாரம் வந்து அரசாங்கம் முன்னெடுத்தால் நாங்கள் அதுக்கு ஒத்துழைக்க தயார் என்பதைத்தான் போய் சொல்லி வருகிறார். ஏனென்றால் செம்மணி சம்பந்தமாக வந்து அரசாங்கத்துக்கு வழங்க இருக்கிற அவர்களுடைய கடிதமும் வந்து அதைத்தான் சொல்லுவோம். அப்ப இதை நாங்கள் எதிர்நோக்க வேண்டி இருக்கின்றது. ஒரு பக்கம் அரசாங்கம் செம்மணி என்றால் நீங்கள் கோருகின்ற பொறிமுறை என்ன? சர்வதேச குற்றவியல் பொறிமுறை, அதுல மாற்று சர்வதேச கருத்து இருக்க குற்றவியல் முடியாது. நீதிமன்றமா? செம்மணிக்கும் கூட ஒரு சர்வதேச குற்றவியல் பொறிமுறை தான் அவசியம். அதை விசாரிப்பதற்கு வந்து அதுதான் அவசியம். அது எப்படிப்பட்ட பொறிமுறை? எல்லா தமிழ் மக்களுக்கு நடைபெற்ற இந்த இனப்படுகொலை, மனித குலத்துக்கு எதிரான குற்றங்கள், போர் குற்றங்களுடைய ஒரு அங்கம் தான், அதிண்ட ஒன்றுதான் இந்த செம்மணி. அப்ப அந்த விஷயங்கள், அந்த குற்றங்கள் விசாரிக்கப்படுகின்ற பொழுது அதுக்கு ஒரு சர்வதேச விசாரணை தான் கோருகின்றோம். அந்த விசாரணை நடக்கின்ற பொழுது செம்மணியும் கட்டாயம் வந்து விசாரிக்கப்படும். இப்ப இன்றைக்கு எங்களுக்கு வந்து தேவைப்படுகின்றது என்னென்றால், சர்வதேசத்துடைய வழிகாட்டலிலேயும் முழுமையான கண்காணிப்பிலையும், சரி, அவர்களுடைய முழுமையான கண்காணிப்பு ஒவ்வொரு கட்டத்திலையும் வந்து அவர்களுடைய கண்காணிப்பிலையும் வந்து அவர்களுடைய கண்காணிப்பு இல்லாமல் எதுவுமே நடக்காமல் சர்வதேச சமூகம் என்ன சொல்ற இந்த முழு விவகாரத்தையும் வந்து விட்னஸ் பண்ணக்கூடிய வகையிலையும் அவர்கள் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய வகையிலையும் செம்மணியில கண்டுபிடிக்கப்படுகின்ற அந்த எவிடன்ஸ் பாதுகாக்கப்பட்டு அது ஒரு சர்வதேச விசாரணை நடைபெறுகின்ற பொழுது வந்து அந்த சர்வதேச விசாரணை வந்து இந்த எவிடன்ஸை பயன்படுத்தக்கூடிய ஒரு நிலைமை இருக்க வேணும். அதைத்தான் நாங்கள் எதிர்பார்க்கலாம். இலங்கையில் 30 இந்த செம்மணி விவகாரம் முதல் கட்டமாக வந்து 96 தான் வெளியில வந்தது. சரி, இப்ப இந்த இறுதியில வந்து அந்த கிருஷாந்தி குமாரசுவாமியின் வழக்கு முடிவுக்கு வர என்னுடைய அப்பா தான் கிருஷாந்தி குமாரசுவாமியினுடைய சட்டத்தரணியாக, குடும்பத்துடைய சட்டத்தரணியாக ஆஜராகி இருந்தது. அந்த வகையில வந்து எனக்கு நன்றாக தெரியும். அந்த குற்றவாளி செம்மணி கிருஷாந்தி குமாரசுவாமியினுடைய குற்றவாளி ராஜபக்ச வந்து இந்த செம்மணி விஷயத்தை வந்து வெளிக்கொண்டு வந்தார். அவர் குற்றவாளியாக வந்து நீதிமன்றம் தண்டனை கொடுக்கின்ற இடத்துல வந்து அவர் அந்த கோபத்துல, ஆத்திரத்துல வந்து அரசு தன்னை காப்பாற்றவில்லை என்று அவர் இந்த விஷயத்தை வெளியில சொன்னவர். சரி, அப்ப அந்த நிலையிலே அதை தீவிரமாக வந்து அந்த விசாரணைகளை வந்து செய்ய வேணும் என்ற விஷயங்களை எல்லாத்தையும் வந்து வெளிக்கொண்டு வந்து இந்த அளவுக்கு மோசமாக நடந்திருக்கின்ற விஷயங்கள்ல வந்து என்னுடைய தந்தையார் முன்னின்று வந்து அந்த விஷயங்களை வந்து அம்பலப்படுத்துறதுல வந்து செயற்பட்ட இடத்துல வந்து எங்களுக்கு நன்றாக தெரியும் அது மோசமாக மூடிமறைக்கப்பட்டது. இரவிரவாக வந்து அந்த முழு இடமும் வந்து தடை செய்யப்பட்டு, இரவிரவாக வந்து அந்த இடங்கள் கிண்டப்பட்டு, அந்த இவர் சொல்லி இருந்த முக்கியமான இடங்கள் எல்லாத்திலும் வந்து அகழ்வுகள் நடந்து செம்மணியில வந்து மாற்றங்கள் செய்யப்பட்டது. அதால வந்து அந்த அகழ்வுகள் உத்தியோகபூர்வமாக தொடங்க ஒரு 6 மாசத்துக்கு பிறகு வந்து தொடங்குற நேரத்திலே வெறுமனே 15 உடல்கள் மட்டும்தான் அந்த குறிப்பிட்ட இடங்கள்ல வந்து கண்டுபிடிக்கப்பட்டது.
அப்ப அரசு இங்க 600 சொல்லி இருக்கு. செம்மணியில அந்த முழு இடமும் வந்து ராணுவ முகாமாக வந்து இருந்தது. இன்றைக்கு இருக்கக்கூடிய சுடலையும் வந்து ஒரு முகாமாக இருந்தது. விளங்குதா சொல்றேன். அப்ப அப்படிப்பட்ட ஒரு முகாம் இருக்கிற இடத்துல வந்து அந்த முகாம்ல வந்து அந்த குறைஞ்ச முகாம்ல இருக்கக்கூடிய அந்த சுற்றாளரை கூட வந்து அவர்கள் வந்து விசாரிக்க இல்லை. வெறுமனே அந்த 15ஓட வந்து இது இவ்வளவுதான் என்று சொல்லி போட்டு முடிவரைச்சார். அன்றைக்கு லக்ஷ்மண் கதிர்காமர் வந்து வெளிவார அமைச்சரா இருந்தார். அவர் பெரிய அளவுல வந்து ஒரு என்ன ஹிருமாப்போட வந்து சொன்னார் வந்து செம்மணிங்க இவ்வளவுதான். இவர் சொன்னது வந்து இவ்வளவுதான். ஒரு பச்சை போய் சொல்றேன். என்னடா அரசாங்கத்துக்கு எதிராக வந்து போ அவரை குற்றவாளியாக வந்து தண்டிச்சதுக்கு. ஆகவே அவர் அந்த பழிவாங்கலுக்கு வந்து இந்த பொய்யை சொல்லியிருக்கிறார் என்று சொல்லி வந்து மூடி மறைக்க பார்த்தோம். சரி, எந்த ஒரு இடத்திலையும் வந்து ஒரு முழுமையான விசாரணை ஸ்ரீலங்கா அரசு கட்டுமானங்களால வந்து நடத்தப்படவில்லை. இப்ப வந்து 30 வருஷத்துக்கு பிறகு அதுவும் வந்து ஒரு 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 எதிர்பாராத வகையில வந்து இந்த செம்மண் இந்த செங்கல் வந்து தெரிய வந்தது. மனித செங்கல் தெரிய வருது. சரிதானே. அதுவும் நாங்கள் போய் அந்த சுடலைக்கு பொறுப்பானவர்கள் வந்து இந்த விஷயங்களை வெளிக்கொண்டு வந்து ஊடகங்கள்ல வந்து பெரிய அளவுல வந்து வெளி வந்ததுக்கு பிறகும் கூட வந்து போலீஸ் எந்த வித நடவடிக்கையும் எடுக்க இல்லை. நீதிமன்றத்துக்கு போய் இந்த விஷயத்தை வந்து சொல்ல இல்லை. ஆகவே நாங்கள் விளங்கிக் கொள்வோம். அரசு வந்து இதை எப்படி இருந்தாலும் மூடி மறைக்கத்தான் பார்க்கும். இல்லாட்டி இதை வந்து திரிவுபடுத்தி இதுக்கும் அவர்களுக்கும் இடையில தொடர்பு இல்லை, இல்லாட்டி இது வந்து வேற வேற ஏதோ உண்டு என்று சொல்லி மூடி மறைக்கிறதுக்குத்தானே பார்க்க முடுக்கத்தானே பார்க்கும். அப்ப இதெல்லாம் இருக்கிற இடத்துல இதுதான் எங்களுடைய அனுபவம். இப்படிப்பட்ட ஒரு இடத்துல ஒரு உள்ளக விசாரணை சொன்னால் இது நிச்சயமாக வந்து திசை திருப்பப்படும் என்பதுல வந்து எவரும் மாற்று கருத்து இருக்க முடியாது. ஆனால் ஆகவே நாங்கள் அதை தவிர்க்கவும். தற்பொழுது இடம்பெறுகின்ற செம்மணி மனித புதைகுழி அகழ்வுகளில் இலங்கை சட்டங்கள் நீங்கள் கோருகின்ற பொறிமுறைக்கு அனுமதிக்குமா? இப்படியெல்லாம் உருவாக்க வேண்டும். இப்படியெல்லாம் உருவாக்கணும். ஒரு அரசாங்கம் வந்து ஒவ்வொரு நாளும் இப்ப சட்டங்களை பாராளுமன்றத்துல செய்யுது. இந்த அரசாங்கத்துக்கு வந்து மூன்றில் 2 பெரும்பான்மைக்கும் கூட மிக பலமான ஒரு ஆணை கிடைச்சிருக்கு. அரசியலமைப்பை கூட வந்து மாத்தி அமைக்கலாம் ஒரு தலைபட்சமா. அதை செய்விக்கவும். இன்றைக்கு ஸ்ரீலங்கா அரசு சர்வதேச சமூகத்துடைய உதவி இல்லாமல் வந்து பொருளாதார ரீதியாக வந்து மூச்செடுக்க இல்லாமல் இருக்கு. சர்வதேச சமூகத்துக்கும் வந்து அந்த உதவியில கொடுக்கறதுல வந்து இதை செய்யணும் வந்து நிபந்தனை போடலாம். ஆகவே உள்நாட்டு சட்டங்களினுடைய அடிப்படையில் இது சர்வதேச விவகாரமாக கண்காணிப்பில் மேற்கொள்ளக்கூடிய ஒரு விடயம் அல்ல. என்னை பொறுத்தவரையில வந்து உள்நாட்டு ரீதியாக வந்து இந்த விசாரணை நடத்தக்கூடாது என்றதான் எங்களோட செய்யலாமோ இல்லையோன்றது அல்ல. உள்நாட்டு ரீதியாக வந்து இந்த விசாரணை நடத்தப்படக்கூடாது. அது சர்வதேச மட்டத்தால வந்து செய்யப்பட வேண்டிய ஒரு விசாரணையாகத்தான் நாங்கள் பார்க்கிறோம். சர்வதேச ரீதியில் என்று கூறுகின்ற பொழுது நீங்கள் கூறுகின்ற பொறிமுறை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றமா? சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் ஊடாக நிச்சயமாக வந்து செய்யலாம். நிச்சயமாக செய்யலாம். ஸ்ரீலங்கா அரசு ஏற்றுக்கொண்டால் வந்து ஒரு குற்றவியல் தீர்ப்பாயம் ஒன்று கூட வந்து உருவாக்கலாம். சரியான ஸ்ரீலங்கா அரசினுடைய ஏற்பாட்டோட வந்து குற்றவியல் தீர்ப்பாயம் நிச்சயமாக வந்து உருவாக்கலாம். இப்ப உண்மையிலே வந்து இந்த இண்டிபெண்ட் அட்ஹாக் இண்டிபெண்ட் கமிஷன்ஸ் சரிதானே வந்து 2002 ஐசிசி உருவாக்கப்பட்டது 2002. 2002க்கு பிறகு வந்து அந்த அட்ஹாக் ட்ரைபியூனல்ஸ் வந்து மிக குறைவு. அது எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு வந்து அந்த ட்ரைபியூனல்ஸ் இன்டர்நேஷனல் ட்ரைபியூனல்ஸ் வந்து ஸ்ரீலங்கா ஒரு அரசினுடைய அனுமதியோடு தான் அரசும் ஒத்துழைக்கிற இடத்துல தான் அது உருவாகிறது. சரிதானே. அப்ப ஸ்ரீலங்கா அரசு அதுக்கு இணங்குமோன்றது வந்து ஒரு கேள்விக்குறி. அப்படி என்றால் வந்து ஒரு ஐசிசியுடைய விசாரணை ஊடாக இல்லாட்டி ஐசிஜேயோட விசாரணை ஊடாக இந்த செயற்பாடுகள். ஆனால் ஐசிசி என்பது 2002 உருவாக்கப்பட்டது. 1995 97 காலப்பகுதி அல்லது 98 காலப்பகுதியில் இடம்பெற்ற இந்த விவகாரங்கள் தொடர்பில் அது விசாரணை செய்ய முடியுமா? நிச்சயமா. 2002 உருவாக்கப்பட்டது. அது பரவாயில்லை. அது செய்யலாம். அதுவும் விசேஷமாக வந்து ஐநா மனிதுரிமை ஐநா பாதுகாப்பு சபை அதுக்கு அந்த மெண்டேட்டை கொடுப்பதாக இருந்தால் பாதுகாப்பு சபை ஊடாக வருவதாக இருந்தால் நிச்சயமாக வந்து அதை செய்யலாம். சரி. இன்றைக்கு வந்து இன்றைக்கு வர வர வந்து ஐசிசி வந்து ஒரு சரியான லிபரலாக வந்து தன்னுடைய மெண்டேட்டை வந்து பாக்குது. சரிண்ணே. எந்த ஒரு இடத்துலயும் வந்து அப்படி பின்னுக்கு போகிறாண்டு
சொல்லப்படவில்லை. இந்த விவகாரத்தில் ஐசிஜேயினுடைய சர்வதேச நீதிமன்றத்தினுடைய பங்கு எப்படிப்பட்டது? ஒரு நாடு அந்த வழக்கை தொடர வேண்டும் அல்லவா? ஐசிஜேக்கு போறதாக இருந்தால் ஒரு நாடு ஸ்ரீலங்கா அரசை வந்து கொண்டு போகணும். ஐசிஜே ஒரு வகையில வந்து ஐசிஜே உடைய செயல்பாடு, இப்ப உதாரணத்துக்கு வந்து காசால வந்து ஐசிசியும் நடக்குது, ஐசிஜேயும் நடக்குது. சரி, ஐசிஜே முக்கியம் என்னென்றால் ஐசிஜே வந்து அரசை, ஒரு ஒட்டுமொத்த அரசை வந்து குற்றவாளி கூட்டில வந்து நிறுத்துது. என்னடா ஐசிஜே வந்து அரசுகளுக்கு விசாரிக்கிற ஒரு கட்டமைப்பு, ஐசிசி வந்து நபர்களை விசாரிக்கிற கட்டமைப்பு. அப்படிதான் சொல்றேன். அப்ப நாங்கள் ஒரு அரசை வந்து குற்றவாளி கூட்டில வந்து கொண்டு போக, ஐசிஜே வந்து அரசை குற்றவாளி கூட்டுல வந்து நிறுத்துற விசாரிக்கிற ஒரு கட்டமைப்பு. அவ இதே ஆனா ஐசிஜேக்கு போறாண்டா வந்து ஒரு நாடு அவசியம். அப்ப நேரடியாக வந்து ஒரு நாடு அப்படி முன்வர தயாரோன்றது வந்து இன்றைக்கு ஒரு கேள்விக்குறி, இன்றைக்கு ஒரு கேள்விக்குறி. சரிதானே? அப்ப அப்படிப்பட்ட ஒரு நிலை. ஆனால் கனடா இனப்படுகொலை என்ற விடயத்தை ஏற்றுக்கொண்டிருக்கின்றது. ஆகவே அங்கு அதற்கான முன்னகர்கள் இடம்பெறுகின்றது அல்லவா? இன்றைக்கு தான் நான் சொல்றேன். அதுக்காக வந்து அது நடக்காதுன்னு சொல்ல வரையில எங்களை பொறுத்தவரையில வந்து நான் நடுவில் சொல்ற விஷயம் வந்து பூவோட அரசியல் ஒரு புள்ளியில சந்திக்கிற இடத்துல வந்து இதெல்லாம் நடக்கும், இதெல்லாம் நடக்கும். சரி, நாங்கள் இதுவரைக்கும் சொல்றோம் என்ன, இந்த அரசியல் ரீதியா வந்து சொல்றோம் ஒற்றையாட்சியை தாண்டி ஏதோ ஒன்றும் ஒருத்தரும் செய்ய போற இல்லைன்னு, அதெல்லாம் மாறும். பூகோள அரசியல் தேவைகள் உருவாக வந்து வல்லரசுகளுக்கு தேவை உருவாக வந்து அது படிப்படியா வந்து எல்லாம் தாண்டி இதுவரைக்கும் நாங்கள் காணாத விஷயங்கள் எல்லாம் வந்து எஜெண்டாக்குள்ள வந்து கொண்டு வரப்படும். அதுதான் இந்தியான் வந்து சர்வதேச நீதியும் சர்வதேச அரசியலும் வந்து பிரிக்க முடியாத விஷயங்கள். அவ்வளவு சொல்றோம். அப்ப எங்களை பொறுத்தவரையில வந்து நாங்கள் இதைத்தான் வலியுறுத்தணும் தான் எங்களுடைய தெளிவான நிலைப்பாடு. பாதிக்கப்பட்ட மக்களுடைய அனுமதியோடு மட்டும்தான் இந்த விஷயங்கள் நடத்தப்படும். சரி, அப்ப இதுல எங்கட கஷ்ட காலத்துக்கு இதுவரைக்கும், அதாவது 2009க்கு பிறகு தமிழ் மக்களுடைய அனுமதியோட தான் உள்ளக விசாரணைகள் வந்து இன்றைக்கு 2012 இருந்து ஜெனீவாவில் வந்து பரிந்துரைக்கப்பட்டு இருக்கு. தமிழ் மக்களுடைய வாக்குகளை பெற்று பிரதிநிதிகளாக தெரிவு செய்யப்பட்ட தமிழ் தேசிய கூட்டமைப்புடைய தலைமைத்துவம் முற்றுமுழுதாக வந்து ஒரு உள்ளக விசாரணைக்கு வந்து இடங்குற இடத்துல ஜெனீவாவுடைய தீர்மானங்கள் அனைத்தும் தமிழ் தேசிய கூட்டமைப்புடைய தலைமைத்துவம் சம்பந்தன் சுமந்திரனுடைய முழு ஆதரவோடும் அவர்களுடைய வழிகாட்டல் என்று கூட சொல்ற அளவுக்கு அவர்கள் வந்து பெருமையான அது அனைத்தும் வந்து ஒரு உலக விசாரணைக்குத்தான் கொண்டு போய் சேர்த்திருக்கு. அனைத்தும் வந்து ஸ்ரீலங்கா அரசுக்கு வந்து ஒரு அங்கீகாரத்தை கொடுக்குற வகையில தான் போய் சேர்த்திருக்கு. சரி, ஆனால் அப்படி இல்லாட்டி அந்த உண்மையிலே வந்து இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்புடைய இந்த மோசமான செயல்கள் நடைபெற்றிருக்கார். மாறாக வந்து தமிழ் மக்களுடைய பிரதிநிதிகளும் தமிழ் மக்களும் பாதிக்கப்பட்ட மக்களும் வந்து இறுக்கமாக வந்து எங்களுக்கு ஒரு சர்வதேச விசாரணை மட்டும்தான் என்று இறுக்கி சொல்லி இருந்தால் அதை நோக்கித்தான் அனைத்து நகர்வுகளும் வந்து நடந்திருக்கு. ஏனென்றால் அந்த அண்டையான் காலகட்டத்தில் உங்களுக்கு தெரியும், ராஜபக்ச தரப்பு ஆட்சியிலிருந்து மேற்குக்கு வந்து இந்தியாவுக்கு வந்து ஒரு கடும் அழுத்தத்தை போடுறதுக்கு ஒரு தேவை இருந்தது. அது பாதிக்கப்பட்ட மக்களை வைத்து கொண்டுதான் அந்த அழுத்தங்களை வந்து கொடுக்க கூடியதாக இருந்தது. அதுதான் அவர்களுக்கு இந்த ஒரே ஒரு அணுகுமுறை. அப்படிப்பட்ட ஒரு இடத்துல வந்து நாங்கள் இந்த ஜெனீவா என்ற போலியான ஒரு அரங்குக்குள்ள நாங்கள் போய் எங்களை முடக்காமல் நாங்கள் மாறாக வந்து ஒரு சர்வதேச குற்றவியல் விசாரணை மட்டும்தான் எங்களுக்கு சரி வரும். நாங்கள் இந்த மனித உரிமை பேரவைக்குள்ளே நடக்கிற இல்லாட்டி நடக்க இருக்கிற இல்லாட்டி நீங்கள் உத்தேசிக்கிற ஒன்றுக்கும் நாங்கள் இணங்க தயாரில்லை என்று சொல்லியிருந்தால் அந்த சர்வதேச நாடுகள் வல்லரசுகள் வந்து தவிர்க்க முடியாமல் வந்த அது ஒரு குற்றவியல் விசாரணை ஐசிசி என்னை பொறுத்தவரை ஐசிசியை நோக்கித்தான் கொண்டு போயிருக்கு. சரி, ஆனா நாங்கள் அவர்களோட வந்து வெறுமனே ஆட்சி மாற்ற அரசியலுக்கு வந்து வேலை செய்யறதுக்கு நாங்களும் இணங்குற இடத்துல இந்த ஜெனீவாவை பயன்படுத்தி அரசாங்கத்துக்கு ஒரு கட்ட பேரை ஏற்படுத்தி சிங்கள மக்களை வந்து அரசாங்க மாத்திரத்துக்குரிய ஒரு நிலைமையை நாங்கள் அதோட ஒத்து போறதுக்கு நாங்களே விரும்பி நாங்கள் என்று சொல்ற வந்து இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்புடைய தலைமைத்துவம், தமிழ் தலைமைத்துவம். சரி, நாங்கள் என்று சொல்ற வந்து தமிழருடைய பேர்ல தான் அவர்கள் எல்லாம் இந்த அநியாயங்களை செய்து சொல்றேன். அப்ப துரதிருஷ்டவசமாக வந்து அவன் எங்கட பிரதிநிதி சொன்னால் வந்து எங்களையும் சேர்த்து தான் செய்தி
நாங்களும் சேர்ந்துதான் இதை ஆதரிச்சதான் உலகம் எடுக்குது. உலக சொல்றேன். அப்ப அந்த உலக விசாரணைக்கு நாங்கள் கேட்டதாகத்தான் எல்லாமே இதுவரைக்கும் நடந்து கொண்டிருக்கு. இன்றைக்கும் சுமந்திரன் விழுந்து விழுந்து ஓடி போயிருக்கிறதுக்கு காரணம் இந்த உலக விசாரணைக்குள்ள அரசாங்கத்துக்கு இந்த இண்டிபெண்டன்ட் ப்ராசிக்யூட்டர்ஸ் ஆஃபீஸ் ஊடாக இந்த விஷயங்களை கையாளுறதுக்கு நாங்கள் தயார் என்று சொன்ன இடத்துல அந்த ஆபீஸ் எல்லாத்துக்கும் உரிய ஒரு கிரீன் லைட்டை காட்டுறதுக்குரிய சதிதான் இன்றைக்கு நடக்குது. எப்படி சொல்றீங்க? இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை எப்படி சொல்கின்றீர்கள்? சுமந்திரன் அதற்காகத்தான் பிரித்தானியாவுக்கு சென்றார் என்று வெளிப்படையாக செஞ்சிருக்காங்க. எங்களுக்கு அந்த பப்ளிக் ப்ராசிக்யூட்டர்ஸ் ஆபீஸ் அவசியம் இந்த விஷயம் கடிதம் கொடுத்திருக்கு, ஜனாதிபதிக்கு சொல்லப்பட்டிருக்கு. ஆனா பிரித்தானியாவுக்கோ ஜெனீவாவுக்கோ இந்த விவகாரத்துக்கு தான் சென்றிருக்கார் என்பது இதுக்கு முதல் இருக்கிற தீர்மானம் அதுதானே பிரச்சனை. இதுக்கு முதல் இருக்கிற தீர்மானம் அதுதானே சொல்லி. கடந்த ஞாயிற்றுக்கிழமை யாழ்ப்பாணத்தில் ஒன்று கூடிய நீங்கள் சிவில் சமூகங்கள் ஜெனீவா தொடர்பிலான விடயங்களை பேசியிருந்தீர்கள். எப்படிப்பட்ட ஒரு தீர்மானத்திற்கு நீங்கள் வெளிப்படுத்த போகின்றீர்கள் ஜெனீவா தொடர்பில்? அதை நான் உங்களுக்கு குறிப்பிட்ட விஷயங்களை தான் அதை மையப்படுத்தி தான் வரும். ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் 2021 ஜனவரி 15 ஒரு கடிதம் ஒன்று அதுல சம்பந்தனம் கையொப்பப்பட்டவர் நான், விக்னேஸ்வரன், மற்றது சிவில் சமூக அமைப்புகள் செயற்பாட்டாளர்கள் சைன் பண்ண. அது ஒரு மிக முக்கியமான ஒரு ஆவணம். அது துரதிசவசமாக அதை வெளியிட்டு ஒரு கிழமைக்குள்ள சம்பந்தன் அதுக்கு நேர்மாறான ஒரு ஒருதலைபட்சமான கூட்டமைப்புடைய ஒரு கடிதம் ஒன்றை எழுதினேன். சரி, அப்ப இப்ப நான் சொல்ல வரேன், இப்ப அது இப்படிப்பட்ட மோசமான படுமோசமான மாற்றங்கள் நடைபெறாமல் தமிழரசு கட்சியும் அந்த கூட்டத்துக்கு நாங்கள் தயாரிக்கிற இந்த ஆவணத்துல எல்லோருமாக சேர்ந்து நாங்கள் சைன் பண்ணி நாங்கள் இறுக்கமாக அந்த நிலப்பாட்டு இருந்தால் அந்த நிலப்பாட்டை தாண்டி பொறுப்பு கூறல கொண்டு போக முடியாது. சிவில் சமூகங்களுடன் இணைந்து நீங்கள் கோருகின்ற அந்த நிலைப்பாடு என்பது எப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாடு? முதலாவது ஐசிசி நோக்கி இந்த மனிதருமை பேரவையில இருந்து பொறுப்பு கூறல்ன்ற விஷயத்தை வெளியில எடுத்து, அதாவது சர்வதேச விசாரணை என்ற விஷயம் மனித உரிமை பேரவையிலே ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சில்ல இருந்த வெளியில எடுத்து செக்ரட்டரி ஜெனரல் இந்த விஷயத்தை பாதுகாப்பு சபைக்கு கொண்டு பாதுகாப்பு சபை ஐசிசிக்கு பரிந்துரைக்கிறது. ஸ்ரீலங்காவை பொறுப்படுத்த விசாரிக்க சொல்லுவது. அது இந்த மெண்டேட் இந்த முழுமையான காலப்பகுதி என்ற விஷயம் முதலாவது. ரெண்டாவது மனித உரிமை இந்த விஷயம் போய் முழுமையை அடைகிற வரைக்கும், இந்த விசாரணை என்ற விஷயம் நடக்கிற அதே சமயம் ஆதாரங்களை சேகரிக்கிறது, எவிடன்ஸ் கேதரிங் என்ற விஷயத்தை பொதுச்சபை ஊடாக மனித உரிமை ஆணையாளருடைய அலுவலகத்துக்கு IIIM சரி சிரியால நடைபெற்ற IIIM போன்ற ஒரு கட்டமைப்பை உருவாக்கி ஆதாரங்களை நீதிமன்றத்தில பாவிக்கக்கூடிய வகையில, இது முக்கியம். வெறும் ஆதாரங்கள் மட்டுமில்லை, சும்மா இன்ஃபர்மேஷன் கதை பண்றது மட்டுமில்லை, சரி எவிடன்ஸா நீதிமன்றத்துல நேரடியாக பாவிக்கக்கூடிய வகையிலே அந்த ஆதாரங்களை சேகரிக்கிறதுக்குரிய ஒரு கட்டமைப்பை உருவாக்குறோம். இன்றைக்கு ஸ்லாப் பண்றது மனித உரிமை பேரவையில இருந்துதான் போயிருக்கு. மனித உரிமை பேரவையில இருக்கின்ற போறதுல இருக்கிற சிக்கல் என்றால், மனித உரிமை பேரவையில இருக்கிற மெண்டேட் பொறுப்பான அரசாங்கத்துடைய அனுமதியோடு தான் அந்த விஷயங்கள் அனைத்துமே நடக்கணும் என்ற ஒரு மெண்டேட்டோடு தான் மனித உரிமை பேரவை இயங்குறது. ஆகவே அப்படிப்பட்ட மனித உரிமை பேரவையுடைய மெண்டேட்ல இருந்து அரசாங்கம் விரும்பாத ஒரு காரியம் SLAP அரசாங்கம் விரும்பாமல் தான் உருவாக்கி இருக்கு. அவ்வளவு சொல்லணும். அப்ப அவ்வகையான ஒரு அரசாங்கத்துடைய அனுமதி இல்லாமல் சேகரிக்கப்பட்ட ஆதாரங்கள் விசாரணைக்கு பாவிக்க இயலான்ற ஒரு பிரச்சனை ஒன்று இருக்கு. என்னடா மெண்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சில்ல இருந்துதான் போனேன். ஜெனரல் அசெம்பிளிக்கு அப்படிப்பட்ட மட்டுப்படுத்தப்பட்ட ஒரு மெண்டேட் கிடையாது. ஸ்லாப்பால் சேகரிக்கப்படுகின்ற அந்த ஆதாரங்கள் ஐசிசியினால் பயன்படுத்த முடியாதா? ஆதாரங்களாக இந்த
ஆனா அந்த ஆதாரங்கள் என்றால் வந்து எவிடன்ஸ் என்றால் வந்து நேரடியா வந்து ஒரு நீதிமன்றத்துல வந்து பாவிக்கப்படக்கூடிய ஆஹ், ஆஹ், ஆதாரம். அவ்வளவுதான் சொல்றேன். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக வந்து ஸ்லாப் சேகரிக்கிறது வந்து தகவல், ஆதாரங்கள் இல்லை. அப்ப சும்மா சாதாரண பாவனைக்கு வந்து எவிடன்ஸ் நாங்க சொல்றோம். ஆனால் அவர்கள் வெறுமனே ஸ்டேட்மெண்ட்ஸை மட்டும்தான் எடுக்கிறாங்க. ஆனால் அந்த பொறிமுறை என்பது தகவல்களை சேகரித்து பகுப்பாய்வு செய்து அதை ஆதாரங்களாக தொடர்ந்து பேணுகின்ற நடைமுறையினை மேற்கொள்கின்றதல்லவா? ஸ்லாப் வந்து சேகரிக்கிறது வந்து வெறுமனே தகவல். ஒரு ஆதாரமாக தானே மாற்றுறாங்க, அப்படி இல்லையா? ஸ்லாப் வந்து சேகரிக்கிறது வந்து வெறுமனே தகவல். ஆனா அதை சரி. பகுப்பாய்வு செய்து அதனை அப்படியே ஆதாரமா மாத்திர வேலை செய்யல. இல்ல. அந்த அந்த தகவல்களை வந்து சேகரித்து அதை ஒருங்கிணைச்சு அதை ப்ரோசஸ் பண்ணி வச்சிருக்கிறார். ஒரு நீதிமன்றம் வந்து ஒரு நாட்டினுடைய நீதிமன்றம், யூனிவர்சல் ஜூரிஸ்டிக்ஷன் இல்லாட்டி ஒரு தீர்ப்பாயம், அவ்வகையான வந்து நீதிமன்றங்கள் இல்லாட்டி ஜூரிஸ்டிக்ஷன்ஸ் வந்து தாங்களாக வந்து ஒரு ஒரு குற்றவியல் விசாரணை முன்னெடுக்கிறதுக்கு வந்து ஸ்லாப்ல இருந்து வந்து உங்களுக்கு இது சம்பந்தமாக, இந்த குறிப்பிட்ட சம்பவம் சம்பந்தமாக உங்களுக்கு ஆதாரம் இருக்கா இல்ல தகவல் இருக்கா என்று சொல்ற இடத்துல வந்து இவை வந்து அந்த தகவலை வந்து அவங்களோட வந்து பகிர்ந்து கொள்ளலாம். விளங்குது? ஆதாரங்களாக வச்சிருக்கிற எதையும் வந்து அவை நேரடியாக வந்து பகிர முடியாது. அவர்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு மெண்டேட் கிடையாது. எவ்வளவு சொல்றேன். இப்ப உதாரணத்துக்கு வந்து நான் சாட்சியம் கொடுத்துருக்கேன். நான் உபயசிற்கும் கொடுத்த நான் வந்து நான் இந்த ஸ்டெப்புக்கும் வந்து கொடுத்துருக்கேன். நாளைக்கு வந்து நான் இந்த படத்துல இல்லைன்னு முழங்கு சொல்றேன், ஏதோ நடந்த நான் இல்லை என்றால் நான் இன்றைக்கு போய் அவர்களுக்கு வந்து கொடுத்த என்னுடைய வாக்கு மூலம் வந்து ஒரு நீதிமன்றத்தால வந்து பயன்படுத்த முடியாது. ஏதாவது வெறுமனே ஒரு ஸ்டேட்மெண்ட். ஆனா நான் அது உதாரணத்துக்கு சும்மா மேலோட்ட உதாரணத்துக்கு வந்து ஒரு ஒரு எவிடன்ஸாக வந்து அது சேகரிக்கப்பட்டா நீதிமன்றத்துல பாவிக்கக்கூடிய வகையான ஒரு ஆவணமா என்னுடைய நான் சொல்லுகின்ற விஷயங்கள் வந்து பதிவு செய்யப்பட்டால் நான் இல்லாவிட்டாலும் வந்து அது நேரடியாக வந்து பயன்படுத்தப்படலாம். இதுல இப்ப நான் உயிரோடு இருக்கிறேன் என்றால் ஒரு விசாரணை நடக்கிற இடத்துல வந்து நான் நேரடியாக விசாரிக்கப்படுறதுதான் மிகச்சிறந்து. ஆனா இல்லாமல் போனா எவ்வளவு சொல்றேன். இப்ப எத்தனை பேர் வந்து காணாமலாக்கப்பட்ட குடும்பங்கள், எத்தனை பேர் வந்து உயிரிழந்திருக்கிறார்கள், எத்தனை பேர் இன்றைக்கு வயதில வந்து மிகவும் மூத்தவர்களாக வந்து மாறி இருக்கிறார்கள், எத்தனை பேருக்கு வந்து மறதி காரணம் உருவாகி இருக்கு. விலங்கை சொல்றோம். அப்ப நாங்கள் தாமதிக்க வந்து எங்களுக்கு இருக்கக்கூடிய ஆதாரங்கள் படிப்படியாக வந்து கரையுது. விலங்கு அப்ப இதே இல்லாமல் செய்யறதுக்கு தான் நாங்கள் சொல்றோம் ஆக குறைஞ்சது உண்மையிலே வந்து ஒரு ஆதாரம் என்று சொன்னால் ஒரு நீதிமன்றத்துல வந்து நான் என்னுடைய இன்றைக்கு நான் சொல்ற விஷயங்கள் ஒரு நீதிமன்றத்துல பயன்படுத்தக்கூடிய வகையில வந்து சேகரிச்சாலும் கூட சரி, நான் இல்லாட்டி அது தனியா அந்த ஆவணம் மட்டும்தான் போறேன்னா அதுல பெருமதி வந்து நான் இருந்து நேரடியா குறுக்கு விசாரணைக்கு வந்து உள்ளாக்கப்பட்டு சொல்லப்படுகின்ற விஷயங்கள் போன்ற அளவுக்கு தரமானதாக இருக்க போறது இல்லை. ஆனால் நான் இந்த படத்திலே இல்லாமல் இருந்தால் என்னட்ட இருக்கிற அந்த அந்த ஆதாரமாவது ஏதோ ஒரு வடிவத்தை வந்து கொண்டு போறதுக்கு இப்ப இருக்கிற ஸ்லாப் எந்த விதத்திலும் வந்து உதவி செய்ய போறது இல்லை. விளங்கு சொன்ன அப்ப அந்த குறைபாடுகளை நிவர்த்தி செய்யறதுக்கு தான் நாங்கள் நேற்று கூடி கதைச்ச விஷயத்துல வந்து அதை உள்ளாக்குறதுக்குரிய பரிந்துரைகளையும் வந்து நாங்கள் அதில் ஆணையாளருக்கு மட்டும் அனுப்புகின்றீர்களா அல்லது உறுப்பு நாடுகளுக்கும் இணைத்து அனுப்புவீர்களா? அனைவருக்கும் போன கடிதம் 2021 வந்து நாங்கள் ஆணையாளருக்கு, உறுப்பு நாடுகளுக்கு, செக்ரட்டரி ஜெனரலுக்கு 3 தரப்புகளுக்கும் வந்து அனுப்பினோம். நீங்கள் என்ன காரணத்திற்காக மனித உரிமை பேரவைக்கு வெளியில் இந்த விவகாரம் கொண்டு வரப்பட வேண்டும் என்று நினைக்கின்றீர்கள்? காசாவை பொறுத்த வரைக்கும் ICJயில் பேசப்படுகின்றது, ICCயில் பேசப்படுகின்றது, மனித உரிமை பேரவையிலும் பேசப்படுகின்றது அல்லவா? காசாவுடைய விவகாரம் வந்து பொறுப்பு கூறுகின்ற விஷயம் அந்தந்த சரியான தளங்கள்ல வந்து முன்னெடுக்கப்படுகின்றது. ICJல வந்து முன்னெடுக்கப்படுகின்றது, ICCல வந்து முன்னெடுக்கப்படுகிறது. அப்ப பொறுப்பு கூறல் நடக்குது. பிரசிடென்ட்
அவ்வளவு சொல்றேன். இங்கே வந்து பொறுப்பு கூறல்ன்ற பேர்ல தான் ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சிலுக்குள்ள வந்து முடக்கிறாங்க விஷயத்தை. பொறுப்பு கூறல் ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சிலுக்குள்ள நடக்கவே நடக்காது. என்னடா ஸ்ரீலங்காவுடைய அனுசரணை அவசியம். என்னடா அந்த வகையில தான் ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சில் இயங்குது. அந்தந்த நாடுகளுடைய அனுசரணை இருந்தால் மட்டும்தான் ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சில் ஏதோ ஒன்று செய்யலாம். எங்களுக்கு தெரியும் தானே ஸ்ரீலங்கா சாட்சியங்களை சேகரிக்கின்ற அந்த பொறிமுறை என்பது இலங்கை எதிர்த்தாலும் தொடர்ந்தும் சாட்சியங்களை சேகரிக்கின்றது அல்லவா? இல்லையே, சாட்சியம் இல்லையே. அதைத்தான் நான் உங்களுக்கு சொல்றேன். அது நிறைவேற்றிய தீர்மானத்தின்படி அந்த தகவல்களை பெற்றுக் கொள்கின்றதானே. அதுக்காகத்தான் நான் சொல்றேன். இன்றைக்கு ஸ்டெப்பால இருக்கிற தகவல் கூட நாளைக்கு அரசாங்கம் வந்து ஒரு நீதிமன்றத்துல வந்து ஒரு விசாரணை நடத்துகிறேன் என்று சொல்றோம். எக்ஸ் நாடு ஸ்லப்புடைய தகவல்களை வச்சுக்கொண்டு ஒரு வழக்கொண்ட செய்யுது. ஸ்ரீலங்கா அரசு அங்க போய் சொல்லும், நீங்கள் இந்த ஸ்லப் ஊடாக வந்து உங்களுக்கு கிடைச்ச இந்த தகவல் உண்டையும் வந்து நீங்கள் இந்த விசாரணையில பாவிக்கலாம். ஏனென்றால் அந்த விசாரணையில நீங்க பாவிக்க விரும்புகின்ற இந்த தகவல் ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சில் ஊடாக வந்து ஸ்டெப் உருவாக்கப்பட்டு ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சிலுக்கு வந்து எந்த அனுமதி இல்லாமல் வந்து இவ்வகையான எவிடன்ஸ் எதையும் வந்து பாவிக்கலாம். என்னடா ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சிலோட மெண்டேட் வந்து நாட்டினுடைய அனுமதியோட தான் எல்லாமே நடக்கணும். ஆகவே என்னுடைய அனுமதி இல்லாமல் தான் அந்த இன்ஃபர்மேஷனை நீங்கள் வந்து இந்த நீதிமன்றத்துல வந்து பயன்படுத்த போறீங்க. விளங்குது சொல்றேன். அப்ப நான் சொல்ல வரேன் என்றால் வந்து அந்த ஆபத்து இருக்கு. நாங்கள் இவ்வளவு கஷ்டப்பட்டு வந்து நாங்கள் முன்னெடுக்கிற ஒரு விஷயம் இவ்வகையான வந்து ஒரு ஆபத்துக்கும் கேள்விக்குறிகளை வச்சுக்கொண்டு நாங்கள் போகக்கூடாது. விளங்குது சொல்றேன். ஆக உங்களுடைய கோரிக்கையில் சர்வதேச நீதிமன்றத்துக்கு இந்த விடயம் மற்றது பிரச்சனை இது என்னுடைய கோரிக்கை மட்டும் இல்லை. நான் சொல்ல வரேன்டா வந்து இன்றைக்கு சுமந்திரனை தவிர கொழும்பை மையப்படுத்தின சிவில் சமூகங்களை தவிர பாதிக்கப்பட்ட மக்களும் சர்வதேச நிபுணர்களுடைய கருத்தும் இது. விளங்குது சொல்றேன். நான் சொல்ற நிலப்பாடு கொழும்பை மையப்படுத்தின சிவில் சமூகங்களும் சுமந்திரன் போன்ற கொழும்புக்கு வக்காலத்து வென்ற தரப்புகளை தவிர தமிழ் மக்கள் பாதிக்கப்பட்ட மக்களுடைய சட்டத்தரணி சர்வதேச நிபுணத்துவம் பெற்ற இந்த விஷயத்துல வந்து நிபுணத்துவம் பெற்ற அமைப்புகளுடைய நிலப்பாடு. கடந்த முறை நீங்கள் எழுதிய கடிதத்திற்கு கொழும்பை தளமாக கொண்ட சிவில் சமூகம் ஒன்றும் இணையான சுரணை வழங்கியதல்லவா? இல்லை, அந்த இடத்தில் தான் உங்களுடைய பேச்சுவார்த்தை இடம்பெற்றது. அது ஆரம்பிச்சது வந்து அதுக்கும் இதுக்கும் தொடர்பு இல்லை பிரச்சனை. நீங்கள் இந்த என்ன குழப்பறதுக்காக வந்து சொன்ன ஒரு சிலருடைய கதையை கேட்டு நீங்கள் கேட்கிறீங்க. பாக்கிய சோதி எங்களை அழைச்சது வந்து பாக்கிய சோதி வந்து அழைச்சது வந்து நாங்கள் போனாங்க. சரி, அங்க நாங்கள் அழைச்சதுக்கு வந்து போறோம். வேற அழைச்சாலும் வந்து நாங்கள் போவோம். சரி, போன இடத்துல வந்து எங்களுக்கு விளங்கிட்டு அங்க என்ன செய்ய பார்க்கிறோம். அந்த நிலையில தான் நாங்கள் வந்து இந்த விஷயங்களை வந்து வெளிக்கொண்டு வர வந்து சிவில் சமூகம் எங்கட வடகிழக்கு சிவில் சமூகம் வந்து அதை பொறுப்படுத்து வந்து நாங்கள் அறிவிச்சு நாங்கள் வந்து இங்கே நடக்கிறபடியால் வந்து நாங்கள் உங்களுடைய ஒரு உதவியலோ ஒன்றுமே வந்து தேவையில்லை என்று சொல்லி வந்து முழுக்க வந்து இது எங்களுடைய திருகோணமலை ஆயர் எங்களுடைய சிவகரனுக்கு இதுக்கும் தொடர்பு இல்லை. வவுனியாவில் இடம்பெற்ற அந்த கூட்டத்தில் சிவகரன் தானே ஒழுங்குகளை ஏற்பாடு செய்திருந்தார். அவரும் இருந்தவர், என்ன பொறுத்தவரை வந்து அவரும் இருந்தவர். ஆனா உண்மையில தலைமை எடுத்து வந்து அதை முழுமையாக செய்தது வந்து தமிழ் சிவில் சமூக அமையமும் எங்களுடைய திருகோணமலை ஆயர் அப்படிப்பட்ட பலர் சேர்ந்து கூட்டாக வந்து அதை புறப்படுத்த செய்யுது. சர்வதேச நீதிமன்றம், சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் போன்ற விடயங்கள் உங்கள் விவகாரத்தின் முதன்மையான விவகாரமாக இருக்கும். அதுல மாட்டு கருத்து இல்லை. அது ஏகோபித்த ஒரு நிலப்பாடாக இருக்கு. அதனை நீங்கள் உறுப்பு நாடுகளிடம் கோருவீர்கள் சர்வதேச நீதிமன்றத்துக்கு இலங்கையை கொண்டு செல்வது தொடர்பில். அது தொடர்பில் ஏதாவது ஒரு நாட்டுடன் இதுவரை பேசியிருக்கின்றீர்களா? தமிழ் தேசிய மக்கள் முன்னையும் தமிழ் தேசிய பேரவையும் வந்து அது மட்டும்தான் பேசு. பொறுப்புக்குள் என்று சொன்னால் வந்து சர்வதேச விசாரணை மட்டும் என்ற விஷயத்தை தான் நாங்கள் வெளியிட்டோம்.
அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இருக்க முடியாது. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு வந்து தமிழ் வடகிழக்கை மையப்படுத்தின தமிழ் சிவில் சமூக அமைப்புகள் விசேஷமாக மனித உரிமைகளை குறியாக வச்சு இயங்குகிற அமைப்புகள் அனைத்தும் அந்த நிலப்பாட்டை தான் இருக்கு. சர்வதேச நீதிமன்றத்தில் இலங்கையை கொண்டு செல்ல வேண்டும் என்று ஒரு சர்வதேச குற்றவியல் விசாரணை அத்தியாவசியம் என்ற விஷயம். நான் இப்ப சர்வதேச நீதிமன்றத்துக்கு செல்வதற்கு ஏதாவது ஒரு நாடு வழக்கு ஐசி தாக்கல் இப்ப என்னென்றால் வந்து ஐசிசிஎம் வந்து ஒரு சர்வதேச குற்றவியல் விசாரணை. சரி, இப்ப நாங்கள் ஐசிசிய வந்து இப்ப உதாரணத்துக்கு வந்து நாங்கள் சொல்றோம் ஐசிசி. சரி, ஒரு சிலர் வந்து ஐசிசி என்று குறிப்பிடாமல் அவர்களுக்கு வந்து நாங்கள் அந்த மெண்டேட்டை இந்த ஓப்பனா விடுவோம். சர்வதேச சமூகத்துக்கு நாங்கள் ஆப்ஷனை கொடுப்போம். ஆனா இது ஒரு சர்வதேச குற்றவியல் விசாரணையா மட்டும்தான் இருக்கலாம். இந்த ஐசிசியா ஐசிஜேயா இல்லாட்டி வேறு ஒரு வடிவமா என்ற விஷயம் நீங்கள் முடிவெடுங்கும். சர்வதேச நீதிமன்றத்துக்கு கொண்டு செல்லப்படுகின்ற பொழுதுதான் அது நாட்டுக்கு எதிரான விடயமாக பார்க்கப்படும் அல்லவா? எந்த கருத்து பிரச்சனை, ஐசிசியில வந்து ஒரு விசாரணை நடந்து அதுல வந்து கணிசமான விஷயங்கள் நிரூபிக்கப்படுகின்ற இடத்துல நாடுகளே வந்து இலங்கையை விசாரிக்கிறதுக்குரிய ஒரு ஒரு நிலைமை உருவாகும். அரசுகளே வந்து இலங்கை அரசை விசாரிக்கிறதுக்குரிய நிலைமை உருவாகும். அப்படித்தான் பரவலாக வந்து நடக்கிறது. இலங்கை சொல்றேன். இப்ப காசால அப்படி இல்லை, காசால மாறும். காசால வந்து நான் நினைக்கிறேன் முதல் ஐசிஜே தொடங்கினது வந்து பேருந்து வந்து ஐசிசி நடந்த. ஏனென்றால் காசாண்ட விஷயத்துல வந்து கணிசமான இஸ்லாமிய நாடுகள் மத என்ன முஸ்லிம் நாடுகள் இஸ்ரேலுக்கு எதிராக வந்து இந்த விஷயங்களை முன்னெடுக்க வேணும்ன்ற ஒரு முடிவு எடுக்கிறது. சவுத் ஆப்பிரிக்கா போன்ற மிக போக்குவாத சிந்தனையோட இயங்குற அயர்லாந்து போன்ற நாடுகள் எல்லாம் வந்து அதோட இணங்கிடும். சரி, எங்களுக்கு அவ்வகையான ஒரு நிலைமை இல்லை தானே. அப்ப நாங்கள் எதிர்பார்க்கக்கூடியது வந்து ஐசிசி ஒரு சுதந்திரமான ஒரு கட்டமைப்பு. ஐசிசி வந்து இந்த விசாரணையில ஆரம்பிக்க, நபர்களுக்கு எதிரான விசாரணை ஆரம்பிக்க அது போதிய அளவு வந்து ஆதாரங்களை வந்து திரட்டித்தான் அதை நடக்கும். அவ்வகையான இடங்களை வந்து அரசுகளே வந்து ஸ்ரீலங்கா அரசை விசாரிக்கிற ஒரு நிலைமை உருவாக்கலாம். ஒரு ஒரு பூகோள அரசியல் ஒரு என்ன சொல்ற பூகோள அரசியல் தேவைப்பாடு இல்லாட்டி இது ஒன்றுமே நடக்காது தானே, அது எங்களுக்கு தெரியும் தானே. அப்ப அந்த பூகோள அரசியல் தேவைப்பாடு உருவாகிற இடத்துல தான் ஐசிசியும் நகரும், ஐசிஜேஎம் வந்து நகரும் சொல்றேன். ஆனால் அதை உருவாக்கணும், அதை விட்டு கொடுக்காமல் அந்த அழுத்தத்தை அவர்களுக்கு 2-3 வழிகள் ஒரு உள்ள விசாரணைக்குள்ளேயும் போறதுக்கான ஒரு அனுமதி விட்டால் வந்து அதே உள்ள விசாரணைக்குள்ளதான் ஓடுகிறது. அவர்கள் ஆக குறைஞ்ச மட்ட அழுத்தங்களை மட்டும்தான் பயன்படுத்த விரும்புவாங்க. எங்களுக்கு வந்து நீதி தான் எங்களுக்கு முக்கியம். நீதி வந்து உலக ரீதியா வந்து கிடைக்காது. ஆகவே நாங்கள் அதுல வந்து ஒரு த்ரெஷோல்ட் உருவாக்குவோம். இதுக்கு கீழே போக இயலாத ஒரு நிலைமை தான் நாங்கள் உறுதிப்படுத்தி கொடுத்து கொண்டே இருக்கோம். இங்க நாங்கள் பிளாங்க் செக் தானே கொடுக்கிறோம். யார் எங்கட ஜெனீவாவுக்கும் லண்டனுக்கும் ஓடுறவர்கள் பிளாங்க் செக் தானே கொடுக்கிறோம். உலங்கு இப்ப ஓடி இருக்கிறாங்க. இவ்வளவு நேரம் உங்களுடன் இணைந்து உங்களுடைய கருத்துக்களை பரிமாறியதற்கு மிக்க நன்றிகள். நன்றி, வணக்கம். இவ்வளவு நேரமாக இந்த நேர்காணலை பார்த்து கொண்டிருந்த உங்களுக்கும் நன்றி, வணக்கம்.